ஆல்பம்னு ஒரு படம் பண்ணுறாரு 2003. அந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆனால் படம் பெருசாக போகலை. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மன சோர்வில் இருந்தவருக்கு நம்ம எப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் அம்மாட்ட போய் ஒரு ஆறுதல் தேடுற மாதிரி சொந்த தாய் வீடான சங்கர் அவருடைய அந்த பிக்சர்ஸ்க்கே போகிறாரு. அவர் தான் சங்கர் அவர்லாம் கூப்பிட்டு ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் தான் வெயில். தென் மாவட்டங்கள்ல இருந்து பிழைப்பு தேடி வாழ்வாதாரம் தேடி வரக்கூடியவங்களை எப்படி இது மாதிரியான முதலாளிகள் சுரண்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வர்க்க பார்வையோட கூடிய ஒரு சிந்தனையோட கூடிய ஒரு இடதுசாரி மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞனாகத்தான் வசந்த பாலன் அவர்கள் தன்னுடைய படங்களை இயக்கி இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி கேரள அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. 8 மணி நேரம் தான் அவங்க வேலை கொடுக்கணும். சட்டம் இருந்தா கூட அதை கடுமையாக்குச்சு. அதே நேரத்தில் கடைகளில் வேலை செய்கிறவர்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் போடணும் அப்படின்னு பல்வேறு கண்டிஷன்லாம் போட்டுச்சு. அப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்த படம் அங்காடித்தெரு. இந்து போன நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கை குறித்த படம் தான் காவிய தலைவனே. அந்த மாதிரி எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட வெளிச்சம் பாய்ச்சப்படாத பகுதிகளுக்குள்ளதான் அவருடைய கதைகள் எல்லாமே இயக்கும். எப்போதுமே பெரிய இயக்குனர்கள் என்று நம்ம இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பல பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல படம் எடுக்கிற முயற்சி பண்ணும்போதும் கூட ஒரு கதாநாயகனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு தனுஷ் மாதிரி ஒரு விஜய் சேதுபதி மாதிரி யாரோ ஒரு ஹீரோ சப்போர்ட்ல தான் அவங்க அடுத்ததுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஹீரோக்கள் பின்னாடி அவர் ஒரு நாளும் போகாம அவர் முழுக்க தன்னையே நம்பி மட்டுமே திரும்ப திரும்ப இயங்கக்கூடிய ஒருத்தரா வசந்த பாலன் தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் எடுத்த படங்கள்ல அரசியல் என்பது ஒரு பகுதியா இருந்துச்சு. ரொம்ப மைல்டா ஒரு மறைமுகமான விஷயமா இருந்துச்சு. தலைமைச் செயலகம் கொஞ்சம் வெளிப்படையான அரசியல்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸா அது இப்பொழுது இருக்கு. அது போக நவீன இலக்கிய வாசிப்பு கொண்டவராக இருக்கிறாரு. அவரே ஒரு கவிதை எழுதக்கூடியவராக இருக்கிறாரு. அவருக்கு கொரோனா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஊரடங்கு சூழல்ல அவர் மருத்துவமனையில இருந்துகிட்டே முகநூல்ல தொடர்ந்து கவிதை எழுதிக்கிட்டே இருந்தாரு. அது பெரிய அதிர்வை உண்டாக்குச்சுனால அந்த கவிதைகளை நீங்க புத்தகமாக்கணும்னு கூட நான் அவருக்கு சொன்னேன். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இயக்குனர் வசந்த பாலன் அவர்களோட பிறந்த நாள். பல அருமையான படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. ஆல்பம் படத்துல ஆரம்பிச்சு தலைமைச் செயலகம் வரைக்கும் பல படங்களை கொடுத்திருக்காரு. வசந்த பாலன் அவர்களோட பின்னணி என்ன சார்? வசந்த பாலன் பின்னணினா இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய உதவியாளராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கியவர். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 5-6 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம் உதவியாளர் ஒர்க் பண்ணியிருக்கார். சங்கர் அவர்களோட முதல் பட வாய்ப்பு ஒரு பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்களோட பட்டறையில் பயின்றவர் ஒரு இயக்குனர் சிகரத்தினுடைய கம்பெனிலேயே முதல் படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த படம் தான் ஆல்பம்னு ஒரு படம் பண்ணுறாரு 2003. அந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆனால் படம் பெருசாக போகலை. அதாவது அந்த மனநிலை யாருக்குமே வரக்கூடாது. அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர் இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது முதலில் அப்படின்னு அந்த வாய்ப்பு கைமீறி போகிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு மன சோர்வுக்கு ஆளாயிருவாங்க. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மன சோர்வில் இருந்தவருக்கு திருப்பியும் தன்னுடைய நம்ம எப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் அம்மாட்ட போய் ஒரு ஆறுதல் தேடுற மாதிரி அந்த சொந்த தாய் வீடான சங்கர் அவருடைய அந்த பிக்சர்ஸ்க்கே போகிறாரு. அவர் தான் சங்கர் அவர்லாம் கூப்பிட்டு ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் தான் வெயில் பார்த்தீங்கன்னா பரத் அப்போ தான் அதுக்கு முன்னாடி காதல்லாம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோவாக இருக்கிறார். அந்த படத்தை வெயில் பசுபதி பரத் போன்றவர் நடித்த படம். ஜிவி பிரகாஷ்க்கு அதனுடைய முதல் படம். இது எல்லாருமே ஒரு சேர்ந்து அமைக்கப்பட்ட படம், பெரிய லெவலில் படம், பேசப்பட்ட படம். அந்த படத்தை தொடர்ந்து அவர் எடுத்த படம் தான் அங்காடித்தெரு படத்தை பற்றி பாராட்டாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு லைவான ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு விஷயத்தை அப்படி திரையில் கொண்டு காமிச்சிருப்பார். பலரும் சொல்ல தயங்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பார். அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், பலராலும் கொண்டாடப்பட்ட படம், பல மிரட்டல் அவருக்கு வந்த படம், அப்படிப்பட்ட படம். அந்த சொல்லப்போனால் அந்த படத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கா, கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கான்னு இந்த படத்தை பார்த்துட்டு தான் அதுக்கு பின்னாடி கேரள அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. 8 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த சட்டம் இருந்தால் கூட அதை கடுமையாக்குச்சு. அதே நேரத்தில் கடைகளில் வேலை செய்கிறவர்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் போடணும் அப்படின்னு பல்வேறு கண்டிஷன்லாம் போட்டுச்சு. அப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்த படம் அங்காடித்தெருக்கு அடுத்து அவர் அரவான் படத்தை பற்றி பார்த்தோன்னா பிரபல எழுத்தாளர் இன்றைக்கி மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேசனுடைய காவல் கோட்டம்ங்கிற ஒரு நாவலை அப்படியே தழுவி எடுத்தப்பட்ட படம். அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படம் பெருசாக சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து காவிய தலைவனும் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படம். அது ஒரு பீரியாட்டிக் படம். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு தொடர்ந்து கமர்ஷியல் பக்கம் போகாமல் புது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு புதிய கதைக்களத்தில் ஒரு புதிய விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு இருந்தார். மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருச்சா, ஒரு பெரிய இயக்குனர் பெரிய நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டு
கார் வீடுன்னு வாங்கி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அங்காடி தெரு முடிஞ்சவொடனே அவர் டேட் கேட்டிருந்தா அன்னைக்கு இருந்த டாப் 10 ஹீரோஸ் யார் வேணாலும் டேட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், அவரை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் புதுசாக முயற்சி பண்ணணும், ஒரு நாவலை படமாக்கணும், ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக வேறு ஒரு கதைக்களத்தில் கொண்டு போகணும், ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணார். பண்ணி அது ரெண்டுமே நல்ல ஒரு பெரிய முயற்சிகள் தான். இன்றைக்கும் பார்த்தாலுமே அந்த படம் நல்ல ஒரு தரமான படைப்பாக தான் இருக்கும். அந்த தயாரிப்பாளர்கள் கூட இன்றைக்கும் அந்த படத்தை வர்த்தக ரீதியாக அந்த படம் தோல்வி அடைந்திருந்தால் கூட அந்த தயாரிப்பாளர்கள் மனநிறைவான ஒரு படம் சொல்கிறாங்க அந்த படத்தை தயாரித்தவர்கள். அந்த மாதிரியான படங்களை கொடுத்தவர். அதற்கு பிறகு அப்படியே சில படங்கள் சரியாக அவர்களுக்கு வாய்ப்பு அமையாமல் இப்போ தலைமைச் செயலம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அது வந்த பிறகு ஒரு பெரிய லெவலில் அவருக்கு பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். சார், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களோட படத்தை எப்படி பார்க்குறீங்க? தோற்றுப்போனவனின் கதையை சொல்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் வெயில் ஒரு இடம். வீட்டை விட்டு ஓடி போன ஒருத்தன் திரும்ப வீட்டுக்கு வருகிற போது அடையாளமே இல்லாமல் கூட பிறந்த தம்பியை யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பரதேசி மாதிரியான ஒரு தோற்றுப்போனவனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு படத்தை அதில் பண்ணியிருப்பார். அதிலே ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் வெயிலில் நிறையா இருக்கும். விருதுநகர் மாதிரி ஒரு ஊரில் ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மொட்டை வெயிலுப்பாங்க. அதாவது எந்த பசுமையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சார்ந்த இடங்களில் ஒரு வாழ்வியலை அப்படியே அசலாக அவர் செய்திருப்பார். அது மாதிரி சுபேர் சொன்னது மாதிரி அங்காடி தெரு மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவினுடைய ஒரு கௌரவங்களில் ஒன்று. ஏன்னா நம்மளோட எத்தனையோ நம்ம கடைகளுக்கு போகிறோம், விதவிதமாக ஆடைகள் எடுக்கிறோம். அவங்க எத்தனையோ முறை நமக்கு ஆடைகளை திரும்ப இப்போ புதுசாக சேலையை கலைக்கிறாங்க, சுடிதார் பார்க்குறாங்க, அல்லது பேண்ட்டு ஷர்ட்டு நிறையா பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சட்டை எடுக்கிறதுக்காக ஒரு 100 சட்டையை கலைச்சி போட்டு நம்ம வர்றோம். ஆனால் அந்த தொழிலாளர்கள் வாழ்க்கை என்னவா இருக்குது, அவங்க கொஞ்ச நேரம் கூட உட்காரக்கூட முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து அவங்க வாழ்வியல் என்னவா இருக்குது, தென் மாவட்டங்கள்லேருந்து பிழைப்பு தேடி வாழ்வாதாரம் தேடி வரக்கூடியவங்களை எப்படி இது மாதிரியான முதலாளிகள் சுரண்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வர்க்க பார்வையோட கூடிய ஒரு சிந்தனையோட கூடிய ஒரு இடதுசாரி மனநிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞனாகத்தான் வசந்தபாலன் அவர்கள் தன்னுடைய படங்களை இயக்கியிருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா பெரிய நட்சத்திரங்களோடு அவர் பயணித்திருக்கலாம், பெரிய சம்பளங்களோட பெரிய பெரிய படங்கள் அதுக்கான பிரம்மாண்டமான ஓப்பனிங்லாம் அவருக்கு உருவாச்சு அவருக்கு. ஆனால் அவர் கதாநாயகர்களுக்கு பின்னால் போகவே இல்லை. அவர் ஹீரோக்களுக்கு பின்னாடி போனோம்னா அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆக வேண்டுங்கிறதுக்காக வேண்டி கதையை மட்டுமே நம்புகிற இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு வரிசை ஒன்று உண்டு. அதான் பாலச்சந்தர்லேருந்து பாலச்சந்தர் ரஜினிகாந்த் புகழ்மிற்ற கதாநாயகனான பின்னாடி படம் தயாரிச்சிருக்கிறாரே தவிர அவரை வச்சு படம் இயக்கவே இல்லை. ஏறத்தாழ கமலஹாசனுக்குமே கூட ஒரு காலகட்டத்திற்கு பின்பு அவர் மறுபடியும் படம் இயக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது புதுமுகங்களை நோக்கி தான் திரும்ப போவாங்க. அது பாரதி ராஜாவிலிருந்து பல இயக்குனர்கள் அப்படி செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு நிறுவனமயமாக தன்னை மாற்றிக்கிறாமல் வெறும் வணிக படங்களுக்குள்ளே போய் ஒரு காம்ப்ரமைஸான படங்களை எடுக்காமல், மசாலா படங்கள் எடுக்காமல் தன் தனித்தன்மையை தொடர்ச்சியாக தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கள் அப்படிங்கிறது. அதுலேயும் அவருடைய கடைசியாக ஜெயில் படம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா கண்ணகி நகர் மாதிரியான ஏரியாக்களில் அதாவது நகரினுடைய மையப்பகுதியில், மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் வசிக்கக்கூடியவர்களை நகர விரிவாக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள்லாம் குடிசையில் இருக்கிறவங்கள பூராமே அப்புறப்படுத்தி நீங்கள்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அப்பால் அவங்கள கொண்டு வேறு இடம் நாங்கள் மாற்று இடம் தர்றோம் குடியிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இப்போ மீனவராக இருப்பாங்க, ஒரு காசிமேடு மாதிரியான ஒரு ஏரியாவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரையில் அவங்க மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களாம் நீங்கள்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு அவங்கள மாற்றி விடும்போது அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அது குறித்த விஷயத்தையெல்லாம் யாருமே திரைப்படமாக மாற்றலை. ஒரு சிலர் இலக்கியத்தில் பதிவு செஞ்சுருப்பாங்க, ஒரு சிலருக்கு சிறுகதை எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு முற்போக்கு வட்டத்துக்குள்ளே மட்டுமே வாதிக்கிற விஷயங்களை பூராமே அவர் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலை அவருடைய திரைப்படங்களில் அவர் காட்ட முயற்சி செஞ்சார். அது முழுமை பெற்றதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பார்வையாளர்களை தன் பக்கம் திருப்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஒன்று உருவாகிருக்கிறது. இப்போலாம் அவர் அந்த படத்தில் கூட ஜிவி பிரகாஷ் அவர் நடிச்சிருப்பார் ஜெயிலில். அந்த படத்தில் என்னென்னா தன்னோட அம்மா இறந்து போனது தெரியாமல் ஒருத்தன் முழுமையான போதையில் 2 நாள் இருக்காங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார். அம்மாவுடைய பாடி தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்குமே அவனுக்கு சுய நினைவு இருக்காது. அதாவது அவனுடைய ஒரு இது மாதிரி இருப்பான், போதையிலே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு நினைவு திரும்புகிற அந்த நேரத்தில் அம்மா இறந்து போயிட்டா அப்படிங்கிற காட்சி ரொம்ப எமோஷனலான ஒரு காட்சி. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பதிவு செய்யாத ஒரு இடம் அது. போதையுடைய உச்சபட்சமாக போதை அடித்து செத்து போகிறோன்னு நம்ம பார்க்குறோம், கள்ளச்சாராயம் குடிச்சு ஆகிறாங்கிறத பார்க்குறோம், எத்தனையோ வாழ்க்கை பறி போனதை பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அவலமான ஒரே ஒரு சொந்தம் தான் அவனுக்கு, வேறு யாருமே இல்லை, அம்மாவை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தன்னுடைய தாயை இழக்கிற இடத்த ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒரு இடம்.
அது வந்து ரொம்ப குறைந்த செகண்ட்ஸில் வந்து அந்த சீனை வந்து கடந்து போயிருப்பார். நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், இது ரொம்ப உருக்கமான காட்சி, ஏன் வந்து ரொம்ப அந்த சீன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகலை, டக்குன்னு முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு, எனக்கு இன்னும் பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு கண்ணீர் காட்சியை பார்ப்பதற்கான பொறுமை வந்து ஆடியன்ஸ்க்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. 30 செகண்டு ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டான் யூடியூப்லாம். அவனுக்கு வந்து அந்த ரசனை மாற்றம் வந்து இந்த மாதிரி படங்களை பார்ப்பதற்கான மனப்பயிற்சி இல்லாத ஒரு புதிய தலைமுறை உருவாயிருச்சு. அதை வந்து பண்ண முடியல. ஒரு நடுத்தர வயது சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து அதை ரசிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ரசிக்கிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் சில கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொன்னார். எனக்கு அந்த கருத்தோட அந்த நேரத்தில் உடன்பட முடியல. ஆனால் அப்படி ஒரு கருத்து அவர் எனக்கு சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு படம். அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்க வீடு வீடாக போய் வந்து அந்த ஜொமேட்டோ என்னென்னமோ பல நிறுவனங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க, அது திடீர்னு ஒரு 17வது மாடியில் இருப்பான், அன்றைக்கி லிஃப்ட்டு வேலை செய்யலைன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? அது எப்படி எத்தனை படிக்கட்டு போய் ஏறி கொண்டு கொடுப்பான்? அந்த அவனுடைய உளவியல் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அநீதிங்கிற படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அதில் காதல் காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப கவித்துவமான காட்சிகளாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கிற காரணத்தில் என்னன்னு தெரில, நிறைய வன்முறை சார்ந்து நிறைய காட்சிகள் அதில் வச்சுருந்தார். அவரோட தன்மைக்கு எதிரானதாக நான் அதை பார்த்தேன். அவருடைய படங்கள் வந்து மென் உணர்வு சார்ந்த படங்களை அவர் எடுக்கக்கூடியவர். அதை தாண்டி அந்த படத்தில் நிறையா வந்து ஒரு சைக்கோ தன்மையான ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருந்தார். அது கமர்ஷியலுக்காக அவர் காம்ப்ரமைஸ் ஆனாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு சமூக தாக்கம் மிக்க ஒரு திரைப்படங்கள். இப்போ பெரிய இயக்குனர்கள் என்று நம்ம இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம் எடுக்கிற முயற்சி பண்ணும்போதும் கூட ஒரு கதாநாயகனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு தனுஷ் மாதிரி, ஒரு விஜய் சேதுபதி மாதிரி யாரோ ஒரு ஹீரோ சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து அடுத்த இதுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஹீரோக்கள் பின்னாடி வந்து அவர் ஒரு நாளும் போகாமல் அவர் முழுக்க தன்னையே நம்பி மட்டுமே திரும்ப திரும்ப இயங்கக்கூடிய ஒருத்தரா வசந்தபாலன் வந்து தொடர்ந்து வந்து திரைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இப்போ இவர் சொன்ன மாதிரி வசந்தபாலன் அவர்களுடைய பார்வை சாமானியன் பார்க்குற பார்வைக்கும் ஒரு கலைஞன் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 1000 முறை நம்ம ரங்கநாதருக்குள்ளே போயிருந்தா கூட ஒரு கலைஞனா ஒரு படைப்பாளியாக ரங்கநாதருக்குள்ளே போகிறப்ப அங்கே பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை யோசிக்கிறாங்களே, அதான் கலைஞன். இப்போ இந்த சாமானிய மனிதன் போகிறதுக்கும் ஒரு கலைஞராக உள்ளே போகிறதுக்கும் இதில் வித்தியாசமாக தான். ஆனால் அதற்குள்ளே சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் சேர்ந்து உள்ள ஒரு கலைஞர் தான் வசந்தபாலன். தொடர்ந்து ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி சப்ளை பண்ணக்கூடிய அவர்களுடைய நம்ம வெளியில் பார்க்குறோம், யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, பைக்கில் செல்லுன்னு போகிறாங்க, நம்ம காசு கொடுத்தா உடனே கொண்டு வீட்டு வாசப்பில் வச்சுட்டு போகிறாங்கன்னு. அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகளை யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதுதான் ஒரு நல்ல கலைஞன் அழகு. ரோட்டில் போகிறாங்கன்னா ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன குடும்பம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு கற்பனை, அதை ஃபாலோ பண்ணி அதை படமாக்குறது, அதை கலையாக்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது சமூக சிந்தனையோடு கூடிய ஒரு கலைஞர் வசந்தபாலன். அவருடைய சொன்ன மாதிரி ஜெயிலாக இருக்கட்டும், நம்ம அது அநீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே, அங்காடி தெருவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதுக்குள்ளே உள்ள மனித உரிமை பிரச்சனைகளை, அவர் நலிந்து போன நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கை குறித்த படம் தான் காவிய தலைவனே. அது வந்து அந்த மாதிரி எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட இருள் அதாவது வெளிச்சம் பாய்ச்சப்படாத பகுதிகளுக்குள்ளே தான் அவருடைய கதைகள் எல்லாமே இயங்கும். எப்போதுமே அவர் எல்லாராலையும் அறியப்பட்ட கதைகளை எடுக்காமல் மற்றவர்கள் வந்து அறிவதற்கு தவறவிட்ட இடங்களையே அவர் திரும்ப திரும்ப வந்து தன்னுடைய படைப்புகளை வந்து சிந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதுபோக நவீன இலக்கிய வாசிப்பு கொண்டவராக இருக்கிறாரு. அவரே ஒரு கவிதை எழுதக்கூடியவராக இருக்கிறாரு. அவருக்கு கொரோனா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஊரடங்கு சூழலில் வந்து அவர் மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே வந்து முகநூலில் தொடர்ந்து கவிதை எழுதிக்கிட்டே இருந்தார். அது பெரிய அதிர்வை உண்டாக்குச்சுனால அந்த கவிதைகளை வந்து நீங்கள் புத்தகமாக்கணும்னு கூட நான் அவருக்கு சொன்னேன். அவர் சினிமா பரபரப்பில் வந்து அதை அவர் திரும்ப செய்யலை. அது ஒரு இலக்கியமாக நம்ம இன்னும் தயாராகலை அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அது இலக்கிய வட்டத்தில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ரொம்ப அற்புதமான கவிதைகள். ஏன்னா ஒரு மருத்துவமனையில் போய் எல்லாரும் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம், நிறைய இறப்பு நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில், அந்த பேரிடர் காலத்தில் வந்து அவர் எழுதின கவிதைகள் ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வு வந்து அவருடைய படைப்புகளில் தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருக்கு. அவருடைய எல்லா படங்களையுமே வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட படங்கள் தான் எல்லாமே. ரொம்ப உணர்ச்சிமயமாக பேசப்பட்ட எல்லா படங்களுக்குள்ளேயுமே ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்த, இடதுசாரி அரசியல் சார்ந்த திரைப்படம் வந்து அவர் தொடர்ச்சியாக அது சார்ந்த கலைஞனாகவே அவர் இயங்கிக் கொண்டே. இல்லை, பலரும் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை, பலரும் பார்க்காத விஷயத்தை அதை படமாக்கியிருக்கார். அவர் வெற்றி தோல்விங்கிறது தான் ரெண்டாவது பட்சம். ஒரு தமிழ் சினிமாவில் 100 படங்களில் இவருடைய ஒரு 5-6 படங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். அந்த மாதிரியான காலத்தில் அளிக்க முடியாத சில படங்களை, சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். இந்த கடைகள் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனைலாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அதை ஒரு வலுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி டாப் 10 டாப் 100 ஃபிலிம்ஸில் இவருடைய 5-6 படங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர். நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க சார், மென்னோட உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டவர், அவரோட எல்லா படங்கள்லையுமே பேசப்படாத அரசியலை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வெப் சீரிஸ் கூட சமீபத்தில் வந்துச்சு, அதுல வந்து அரசியல் பேசியிருக்காரா? அதுல எதை பேசுது தலைமைச் செயலகம்? தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக பல அரசியல் திரைப்படங்கள் வந்திருக்கு. அது பராசக்தி ரத்த கண்ணீரில் இருந்து, அப்புறம் இடைக்காலங்களில் வந்து தண்ணீர் மாதிரியான படங்கள் வந்து கோமல் சுவாமிநாதன் என்கிறவருடைய நாடகத்திலிருந்து தண்ணீர்னு ஒரு அதாவது வந்து நீர் மறுக்கப்பட்ட கிராமங்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டவர்களுடைய அது மாதிரியான படங்களும் வந்திருக்கிறது. ரொம்ப அரசியல் படங்கள் நிறைய வந்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய அற்பத்தனங்களை பற்றிய படங்களும் நிறைய வந்திருக்கிறது. இப்போ அமைதிப்படை மாதிரியான படங்கள் அதெல்லாம் மிக முக்கியமான படம். அது மாதிரி மணிரத்னம் எடுத்த அரசியல் படங்களும் இருக்கிறது. இருவர் மாதிரியான படங்கள் இருக்குது. அது முழுக்க திராவிட இயக்கத்திற்கு ஏறத்தாழ அந்த இயக்க தலைவர்களை குறித்து வந்து சிறுமைப்படுத்திய படங்களாக கூட அதை நான் பார்க்குறேன். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அரசியல் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வேறு காலகட்டங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்தக்கூடிய ரஞ்சித், மாரி செல்வராஜ், அந்த மாதிரி இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான அவர்களுடைய குரலை இதுவரைக்கும் வந்து பேசப்படாத விஷயங்களுக்கான அந்த கதைகளையும் வந்து நம்ம பார்த்தோம். பரியேறும் பெருமாள் அந்த மாதிரி இதில் வந்து வெப்சீரிஸாக இருந்தாலும் கூட தலைமைச் செயலகம் வந்து முழுக்க என்னென்னா, மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நடுவில் அதிகார மையமாக இருக்கக்கூடியவர்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான அக்கப்போர்லாம் நடக்கும் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து மாநில அரசு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் மேலே வழக்கு போடுறாங்க, சிபிஐ விசாரணை நடக்குது, வருமான வரித்துறை நடக்குது, ஒரு முதலமைச்சரையே வந்து கைது செய்வதற்கான முயற்சி செய்கிறது, இதெல்லாம் இப்போ லைவில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் எல்லாமே. இதை வந்து தலைமைச் செயலகத்தில் நிற்பார். அது மாதிரி கட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான போட்டி, ஒரு முதலமைச்சர் எவ்வளவு நேர்மையானராக இருந்தாலும் கூட அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ண பயன்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம். அது மாதிரியான ஒரு நிழல் அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை திரைக்கதை பண்ணியிருக்கிறாரு. தலைமைச் செயலகம் வந்து இதுவரைக்கும் வந்து பேசப்படாத ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தொடர் தான் அது. அதனுடைய 2ஆம் பாகம் இப்பொழுது அடுத்து வரப்போகுது. முதல் பாகமே ரொம்ப மர்ம முடிச்சுக்கள் நிறையா இருந்துச்சு. அடுத்து என்னங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய உண்மையின் சாயல்கள் அங்கங்கே இருந்துச்சு. ஒரு பெண் வந்து அரசியலை தீர்மானிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய கொற்றவை அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அது பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்காக ஒரு அதிகாரியை வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார். அது மாதிரிலாம் சில விஷயங்கள் நுட்பமான அரசியல் நிறையா வந்து அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கும். அதனால் அவர் இதுவரைக்கும் எடுத்த படங்களில் வந்து அரசியல் என்பது ஒரு பகுதியாக இருந்துச்சு, ரொம்ப மைல்டாக ஒரு மறைமுகமான விஷயமா இருந்துச்சு. தலைமைச் செயலகம் வந்து கொஞ்சம் வெளிப்படையான அரசியல்னு கூட சொல்லலாம். அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு வந்து அவருடைய படைப்பு பயணிக்கிறது அப்படின்னு நம்ம தலைமைச் செயலகத்தை சொல்லலாம். அதோட சீசன் 2 வந்து பெரிய ஆர்வத்தை தூண்டியிருக்கு. இதுவரைக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக அது இப்பொழுது இருக்குது. இன்றைக்கு வசந்த பாலன் அவர்களோட பிறந்த நாள், அவரோட படங்கள் பற்றின வியூஸையும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் நிறைய கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.